உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நமது ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். மீன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீன ராசிக்கு அதிபதி குரு இப்பொழுது நல்ல நிலையிலே உங்களுக்கு சகாயமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு பார்வையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் 9ஆம் இடத்திற்கு. அது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அதனால் உங்களுக்கு பல வகையிலே பெரிய மனிதருடைய ஆதரவும் கிடைக்கின்றது. குலதெய்வத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவும் இருக்கின்றது. அதே போல உங்களுக்கு இந்த வாரம் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஒரு சுபகிரகத்தினுடைய சாரத்தை பெற்று லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கும்ப ராசிக்கு 9ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயும் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் குரு சாரத்திலே இருக்கின்றார், உங்கள் ராசிநாதனுடைய சாரத்திலே. அப்பொழுது தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். 26ஆம் தேதிக்கு மேலே வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதன் உங்களுக்கு 26ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ராசிக்கு வருகின்றார். அதனால் 26ஆம் தேதிக்கு மேலே வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல நேரம். இப்பொழுது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மிக மிக ஒரு அற்புதமான நேரமாக மீன ராசியை சேர்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அது 26ஆம் தேதிக்கு மேலே இன்னும் வெற்றிகரமாக பல பயணங்களை தொடும். புதிய ஒரு முயற்சிகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மீனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுமே வெற்றிகரமாக முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. காரணம், உங்கள் ராசிநாதன் கெட்டு போகவில்லை, நல்ல இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் இடம் என்பது மீனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இல்லற துணையினுடைய வீடு. திருமணமான ஆணுக்கு மனைவியினுடைய வீடு, திருமணமான பெண்ணுக்கு கணவனுடைய வீடு. அதனால் அந்த வீட்டிற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருப்பது என்பது உங்கள் இல்லறத்திலே உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண யோகம் இப்பொழுது மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. அதே போல உங்கள் நண்பர்கள் மூலியமாக அல்லது உங்கள் கணவன் மனைவி மூலியமாக 26ஆம் தேதி வரை செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையிலே ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முதலீடுகளை செய்தால், உங்களிடத்திலிருந்து வாங்கி செய்தால் நிச்சயமாக அது வீண் விரயமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் 26ஆம் தேதி வரை அவர்களை செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனையை சொல்ல வேண்டும். செலவுகள் செய்யாமல் காத்து நீங்கள் அவர் நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும். 26ஆம் தேதிக்கு மேலே அவர்களே ஒரு நல்ல நிலையிலே மாறிவிடுவார்கள். அதனால் இந்த ஒரு விஷயம் தவிர மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குரு உங்களை நல்ல வழியிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். எந்த துறையை சார்ந்தவர்களுக்குமே இது ஒரு வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையப் போகின்றது. காரணம், உங்கள் லாபஸ்தானத்திற்கு பார்வை இருக்கின்றது. உங்கள் தொழிற்சான அதிபதியே குரு பகவான் தான். உங்கள் தொழிற்சான அதிபதியும் குரு பகவான் தான். ஒரு சுபகரகத்தினுடைய சாரத்தை பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றார்கள் என்றால், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன, அல்லது உழைப்பாளிகளாக இருந்தாலும் என்ன, வியாபாரிகளாக இருந்தாலும் என்ன, கலைத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன, கடல் வழி பயணங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் என்ன, எல்லோருக்குமே இது ஒரு வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு வாரம்.
புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாரம், புதிய தொழிலுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரம். அதே போல வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் நிச்சயமாக நல்ல தனவரவை பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு சூழ்நிலையை தரப்போகின்றது. காரணம், செவ்வாயுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அரசியல், அரசாங்கத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாரம். உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானாதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் ஏற்கனவே கடன் பட்டிருந்தால் இப்பொழுது அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வழக்குகளிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை முடிவு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே போல உங்களது இல்லற துணையிடத்திலே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே 26ஆம் தேதிக்கு மேலே தீர்ந்துவிடப் போகின்றது. ஏனென்றால் கண்டிப்பாக 26ஆம் தேதி வரை உங்களுக்குள் முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே உங்களுடைய இல்லற துணையோடு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். அதற்கு காரணம், உங்கள் 7க்குடையவன் புதன் 6ஆம் வீட்டு அதிபதி சூரியனோடு இணைந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஒன்று செய்தால் நீங்கள் ஒன்று சொல்லுவீர்கள், அவர்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்வீர்கள். எதிர்மறையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்துமே மீண்டும் நல்ல நிலையை மாறுவதற்கு 26ஆம் தேதி வரை காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மீனராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக விளங்கும். மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள் வாய்ப்பை 26ஆம் தேதிக்கு மேலே பெறுகின்றீர்கள். 26ஆம் தேதி வரை நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளிலே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை கோட்டை விடாமல் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். 26ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக உங்கள் சிந்தனைகள் படித்தவை அனைத்தும் ஞாபகத்திற்கு வரும். நல்லபடியாக பரீட்சை எழுதுவீர்கள். மாணவர்கள் கல்விக்காக புதிய முயற்சிகளை எடுத்தால் 26ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதற்கு முன்பு கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தால் தந்தையாருடைய ஆலோசனை நீங்கள் பெறலாம். அதே போல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தாயார் வழியிலே 26ஆம் தேதி வரை செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமாக வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் 26ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகள் வீணாக இருக்கிற வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது நீங்கள் வாங்க வேண்டிய தொகையை விட பல மடங்கு தொகையை அதிகமாக கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் 26ஆம் தேதி வரை எடுக்கின்ற முயற்சிகளிலே, செலவு செய்யக்கூடிய விஷயங்களிலே மிக கவனம் தேவை. தாயார் உடல்நலத்திலே கவனம் தேவை. தந்தையாருடைய ஆலோசனையும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் பெரியவர்களுடைய ஆலோசனையும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணித்து உங்களை காத்து நிற்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காண இருக்கின்றோம். 4ஆம் எண் என்பது இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்ட எண்ணாக வழங்கி கொண்டிருக்கின்றது. பயன்பெற்று வெற்றி காணலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.